வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும், உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் நேற்று நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் இருக்கும், இல்லைனா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி எதாவது நடந்துச்சு. நான் லோ டைம் ஃப்ரேமில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நேற்று நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த 56,000 என்ற இந்த ஜோனை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் 1 hour கேண்டில் பிரேக் அவுட் வச்சா மட்டும் கீழே போங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சினாரியோ எனக்கு நடக்கலை. ஓகேங்களா, நான் சொன்னது எல்லாமே சைட் பேஸ், ஒன்று சைட் பேஸில் போகும், இல்லைனா மார்க்கெட் வந்து ஒரு இந்த பாயிண்ட் வரைக்கும் 56,230 ஓகேங்களா, இந்த ஜோன் வரைக்கும் வரலான்ட்டு நான் சொல்லியிருப்பேன். நேற்று நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் சில வீடியோ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக அந்த மாதிரி தான் நடந்துச்சு மார்க்கெட். ஓகேங்களா, சரி வாங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் என்னோடய வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நாளைக்குமே சைட் வேஸில் போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஜோன் ஓகேங்களா, இந்த 56,000 இந்த ஜோன்லேருந்து இந்த 56,230 ஓகேங்களா, 56,300 கூட வச்சுங்க. இந்த ஜோன் வரைக்குமே மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே நாளைக்கு சஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து ப்ரீவியஸாக நீங்கள் பார்க்குறப்போ இந்த 56,230ன்றது ஒரு ஸ்ட்ராங் வெஸ்டர்ன் ஜோனாக ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த 56,000 ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனுமே உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும். நான் இங்கே இது பண்ணுற பாருங்க, இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஒன்று சைட் வேஸில் போகும், இல்லைனா நாளைக்கு அப் ட்ரெண்டில் போகுங்க. ஓகேங்களா, அப் ட்ரெண்டில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா, எந்த இடம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 56,230 இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நாளைக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்றைக்கி க்ளோஸ் வச்ச இடத்துலேருந்து கீழே ஓப்பன் ஆகிட்டு இன்கேஸ் வந்து மார்க்கெட் இந்த 56,170 அந்த ஜோன் அந்த மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இப்படி மேலே போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அகெயின் இங்கே ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் சடனாக மேலே இந்த ஜோன் வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அகெயின் கீழே வந்துச்சுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப அகெயின் இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்படி ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். ஓகேங்களா, இங்கேயுமே வந்து அந்தளவுக்கு மொமெண்டம் கொடுக்காது, ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறது நிறைய பாசிபிள் இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் சொன்னேன்ல இந்த சேனல் பேட்டர்ன்ன்றது ஒரு ஸ்ட்ராங்காக ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அது மாதிரி இந்த சேனலில் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு நான் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இந்த ஜோனில் எப்போல்லாம் டச் ஆகுது மார்க்கெட் வந்து அந்த இடத்துல சைட் வேஸ் ஆகுதுன்ட்டு நேற்று நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அதேமாதிரி தான் உங்களுக்கு சைட் வேஸில் தான் போயிருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலே நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு ஜோன். ஓகேவா, இந்த ஜோனுமே மார்க்கெட்டு டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு, அகெயின் இந்த ஜோனுமே டச் ஆகிட்டு மேலே தான் போகணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு செனாரியோ நடக்கிறதுக்கான பாசிபிள் தான் நாளைக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஒன்று சைட் வேஸில் போகும், இல்லைனா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. கீழே நீங்கள் யாரும் புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனா ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணிங்க. ஓகேங்களா, புட் சைடு எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணலான்னா, மார்க்கெட் ஒரு வேளை டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிட்டு இப்படி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல 56,000 அந்த ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப அகெயின் மார்க்கெட் ஸ்லோவாக மேலே போயிட்டு இந்த ஜோன் வந்துச்சுன்னா 56,000 அந்த 230 இந்த ஜோன் வந்துச்சுன்னா இப்படி ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இப்படி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதோட கால் ஆப்ஷனே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா நாளைக்கு ஸ்கேல்பிங் பண்ணிக்க. ஓகேங்களா, நாளைக்குமே சைட்வேஸ் போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.